கொளத்தூர் தொகுதியில ஸ்டாலின் தோற்றதை எண்ணி நடிகர் சத்யராஜ் கண்ணீர் மல்க பேசியிருக்காரு. இந்த ஒரு வீடியோ சோசியல் மீடியால ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்கு. கொளத்தூர்ல பேசின அவரு, நான் கிண்டலான நக்கல் பிடிச்ச ஆள், எல்லாத்தையுமே விளையாட்டா எடுத்துக்குவேன், ஆனா ஸ்டாலின் கிட்ட தோல்வியை ஏத்துக்க முடியல அப்படின்னு நான் தழுக்க பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஸ்டாலினை தோக்கடிச்சதுக்கு பட்டு திறந்தனாதான் மக்களுக்கு புத்தி வரும் அப்படின்னு இவர் பேசுனது ரொம்ப பெரிய அதிர்ச்சியவும் ஏற்படுத்தியிருக்கு. இடி ஊழியர்கள் உதவி இல்லாம மின் பயன்பாட்டை கணக்கிடுற ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை கைவிடுறதுக்கு தமிழக அரசு முடிவு செஞ்சிருக்காங்களாம். இந்த திட்டத்துக்கு 6 தொகுப்புகளா 3.04 கோடி ஸ்மார்ட் மீட்டர் பொறுத்த திட்டமிட்டிருக்காங்க. இதுக்கான செலவினம் 20,000 கோடி அப்படின்னு கணக்கிடப்பட்ட நிலையில 50 நிறுவனங்கள் டெண்டர்லையும் பங்கேற்றிருக்காங்க. ஆனா டெண்டர்களை திறக்காமலேயே இந்த திட்டத்தை முழுமையா கைவிடுறதுக்கு புதிய அரசு இப்போ முடிவு செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டு விரைவில் பிகில் படத்தை ரீ-ரிலீஸ் செய்ய முயற்சிப்போம் அப்படின்னு அதனுடைய ப்ரொடியூசர் அர்ச்சனா கல்பாத்தி சொல்லியிருக்காங்க. அதே நேரம் சமீபத்துல தான் கோட் படம் ரிலீஸ் ஆச்சு, அதை ரீ-ரிலீஸ் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே விஜய் சிம்ரன் நடிச்ச துல்லாத மனமும் துள்ளும் படம் விரைவில் ரீ-ரிலீஸ் செய்யப்படும் அப்படின்னு அதனுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி தெரிவிச்சிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இப்போ இதுக்காக எத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத எங்களோட ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ் பாக்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சர்வதேச கிரிக்கெட்ல ஆட்டத்தோட சூழலுக்கு ஏற்ப ரிஷப் பண்ட் விளையாட வேண்டும் அப்படின்னு பயிற்சியாளர் கம்பீர் தெரிவிச்சிருக்காரு. இது பத்தி பேசின அவரு, தன்னோட இயல்பான ஆட்டத்தை ரிஷப் பண்ட் மாற்ற வேண்டிய அவசியம் இல்ல, ஆனா அணி அந்த அணியில இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எந்த மாதிரியான ஹாட் விளையாட வேணும் அப்படின்றத உணர்ந்து விளையாடுறது சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ் அமைச்சர் KN நேரு மேல லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. திமுக ஆட்சியில நகராட்சி நிர்வாகத்துறையில 2538 உதவி பொறியாளர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் நியமனத்துக்கு 634 கோடி லஞ்சம் வாங்கினதா குற்றச்சாட்டு எழுந்துச்சு. இதுல அவர் மேல வழக்கு பதிவு செய்யறதுக்கு DGPக்கு இப்போ ED கடிதம் எழுதியிருந்ததா சொல்லப்பட்டிருக்கு. இதன் அடிப்படையில நேரு மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா HCல தமிழக அரசு இப்ப தெரிவிச்சு. ஆட்சிக்கு வந்ததும் கேள்வி கேட்டால் மிரட்டுகிறீர்களா என KA செங்கோட்டையிடம் செய்தியாளர் கேட்டது சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. கோவையில பேட்டி அளிச்ச அவரு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில சும்மா கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறமா செய்தியாளர்கள் அப்படி சொன்னாலும் இந்த மாதிரியெல்லாம் கேட்க கூடாது, யாரையும் மிரட்டல, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அப்படின்னு விளக்கம் அளிச்சிருக்காரு. விஜயோட பர்த்டேவை ஒட்டி ஜில்லா படம் ரீ-ரிலீஸ் செய்யப்பட இருக்கிறதா இப்ப அனௌன்ஸ்மெண்ட் வெளில வந்திருக்கு. சுமார் 12 வருஷத்துக்கு முன்னாடி பொங்கல் பண்டிகைக்கு வெளிவந்த இந்த படம் இப்போ ஜூன் 19 மீண்டும் ரீ-ரிலீஸ் செய்யப்படுதாம். ஜனநாயகன் ரிலீஸை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த விஜயோட ரசிகர்களுக்கு இந்த அறிவிப்பு கொஞ்சம் நிம்மதியை தந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஜில்லா படம் எத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தாலும் இப்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அனைத்து இடங்களிலும் CM விஜய் மாறு வேஷத்துல போய் ஆய்வு செய்யறதா தாவேகாவோட ஆனந்த் தெரிவிச்சிருக்காரு. பதவியேற்று 1 மாதம் ஆகியும் CM விஜய் இன்னமுமே பெரம்பூருக்கு செல்லல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஆனா இது உண்மை இல்ல, அவரு பல இடங்களுக்கு சத்தம் இல்லாம போயிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காரு. எங்கு சாலை சரியில்லை, அடிப்படை வசதி இல்லை அப்படின்னு பல பிரச்சனைகள் அவருக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. ரேஷன் பொருட்களோட விநியோகத்துல பல முக்கிய மாற்றங்களை கொண்டு வரதுக்கு தமிழக அரசு திட்டமிட்டிருக்காங்களாம். அரிசியில கல் வண்டுகள் இருக்கிறதா, துவரம்பருப்பு பாமாயில் தரமா இல்ல அப்படின்னு அடிக்கடி புகார்கள் எழுந்துட்டு இருக்கு. இதை சரிகிறதுக்காக அரிசி சர்க்கரைய பாக்கெட் முறையில வழங்குறதுக்கு தமிழ்நாடு அரசு முடிவெடுத்திருக்கிறதா சொல்லப்பட்டு இருக்கு. துவரம்பருப்பு பாமாயில் கொள்முதல்ல இனி ஒப்பந்தங்களை டெண்டரா மாத்துறதுக்கு அரசு திட்டமிட்டிருக்கான். உலக வரலாற்றிலேயே நாம் தமிழர் மாதிரி இந்த மாதிரி தோல்விகளை சந்தித்த இயக்கம் வேற எதுவுமே இல்ல அப்படின்னு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவிச்சிருக்காரு. எத்தனை தோல்விகள் வந்தாலும் தளராமல் நிற்போம், எதற்காக நாங்கள் வெற்றி பெறக்கூடாது என நீங்கள் நினைக்கிறீர்களோ அதற்காகவே நிச்சயம் வெற்றி பெறுவோம் அப்படின்னு உறுதிபட சொல்லியிருக்காரு. தங்களோட வெற்றி தள்ளி போனாலும் நிச்சயம் வந்தே தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படிப்பட்ட தலைவரோட கீழே வேலை செய்யறத ரொம்பவே பெருமையா கருதுறேன் அப்படின்னு CM விஜய செங்கோட்டையன் புகழ்ந்து பேசியிருக்காரு. காந்தி சொன்ன மாதிரி பெண்கள் இரவு நேரத்திலையும் அச்சமின்றி நடமாடுற லஞ்சம் இல்லாத ஆட்சியை CM விஜயால மட்டுமே தர முடியும் அப்படின்னு நம்பிக்கை சொல்லியிருக்காரு. மேலும் MGR ஜெயலலிதா ஆகியோருக்கு அடுத்ததா CM விஜய மட்டுமே தன்னோட தலைவரா ஏத்துக்கிட்டதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. திருவிக நகர் MLA பல்லவிக்கு திமுக தரப்புல வக்கீல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கான். சென்னையில ஏற்படுற மின்வெட்டு விவகாரத்துல திமுக மேல அவதூறான ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கிறதா கூறி திமுக செய்தி தொடர்பாளர் சரவணன் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. 3 நாட்களுக்குள்ள மன்னிப்பு கேட்கணும், அப்படி இல்லைன்னா சட்ட ரீதியான விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிறப்பு நீதிமன்றத்துல நிலுவையில் இருக்க செந்தில் பாலாஜி மீதான மோசடி வழக்க தொடர்றதுக்கு EDக்கு கவர்னர் அர்லேக்கர் அனுமதி அளிச்சிருக்காரு.
2011 இருந்து 16 வரை அமைச்சரா இருந்தப்ப செந்தில் பாலாஜி ஓட்டுநர், நடத்துனர் உள்ளிட்ட பணிகளை வாங்கி தரதா சொல்லி பல பேர்கிட்டையும் பணம் பெற்ற புகார்ல 15 மாதம் சிறையில் இருந்தாரு. எஸ்சி உத்தரவுப்படி ஜாமீன்ல வெளியே வந்த அவரு இப்போ மறுபடியும் இடி விசாரணை வளையத்துல சிக்கியிருக்காரு. இனி விஜய் தான் எப்போதுமே சிஎம் அப்படின்னு தாவேகாவுல இணைஞ்சதுக்கு அப்புறமா முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு சொல்லியிருக்காரு. எதையுமே எதிர்பார்த்து தாவேகாவுல நாங்க இணையல. தமிழகத்துல தீய சக்தியை அப்புறப்படுத்த அப்படின்னா அது ஒரு தூய சக்தியால மட்டும்தான் முடியும். காலத்தோட கட்டாயத்தால ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தின சிஎம் விஜய் எம்ஜிஆர் மாதிரி வாழ்ற தமிழகத்தோட முதல்வரா இருப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாவேகாவுக்கு கொள்கை கோட்பாடு அப்படின்னு ஒரு கத்திரிக்காயம் கிடையாது அப்படின்னு சிபிஐயோட முத்தரசன் கடுமையா விமர்சனம் செஞ்சிருக்காரு. தேனியில பேட்டியளிச்ச அவரு தாவேகா அரசு புதுசா பிறந்திருக்கிற ஒரு குழந்தை தொப்புள் கொடி கூட அறுபடல, அந்த குழந்தை தேருமா தேராதா அப்படின்றது போக போகதான் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜனாதிபதி ஆட்சி அமையக்கூடாது அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக மட்டும்தான் வெளியிலிருந்து நாங்க ஆதரவளிச்சோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு.